லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான அரிசி இல்லாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து நான் வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேங்க. எந்த கப்பால் நம்ம அளக்குறோமோ அதே கப்பால் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பொருளும் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு கப்பு வந்து சோளம் போட்டுக்கலாம். இதில் வந்து புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சுகரும் கண்ட்ரோல் ஆகுது. அதே போல் வந்து நம்மளுக்கு வெயிட்டும் வந்து கம்மியாகுது. வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப உதவுது. எந்த கப்பால் நம்ம சோளம் அளந்தோமோ அதே கப்பால் வந்து பச்சைப்பயிர் வந்து 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இந்த சோளத்தோடு போட்டுக்கோங்க. இதில் வந்து முடி வளர்ச்சிக்கும் அதே போல் வந்து நம்ம சருமம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த பச்சைப்பயிறு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இதில் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடல் எடையும் வந்து குறைக்க உதவுது. இது அதே கப்பால் 1/4 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட இதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இடுப்பு எலும்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உதவுதுங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேங்க. வெந்தயம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி 4-5 டைம் நல்லா வந்து கழுவிக்கலாங்க. இதில் வந்து மண், தூசெல்லாம் இருக்குங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா 4-5 டைம் கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா இந்த பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இது வந்து 7 ஹவர்ஸ் இல்லைன்னா 8 ஹவர்ஸ் நல்லா ஊறணுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நல்லா நான் 8 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கினேன். நல்லா சோளம் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குதுங்க. இப்போ வந்து இந்த தண்ணியை வெடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து சோளம் வந்து நம்ம என்ன தான் அரைச்சாலும் லைட்டாக வந்து திப்பியாக இருக்குங்க. நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இது பாருங்கள், நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி தாங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், இதே போல் தான் நைஸாக அரைச்சின்னு வரணும். ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். அதை நிறைய தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றக்கூடாதுங்க. கெட்டி பதமாக இருந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கும் புளிச்சு வரத்துக்கு. இதையும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கை போட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதுவும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர் புளிக்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 6 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நல்லா புளிச்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு புளிச்சிருந்தால் போதுங்க. நம்ம வந்து ஓவராக புளிச்சிட்டாலும் நம்மளுக்கு புளிப்பு வாசனை ஜாஸ்தி இருக்குங்க. மாவை நல்லா வந்து கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணது போட்டுக்கலாங்க. கேப்சிகம் வந்து பாதி எடுத்துருக்கேங்க. அதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து தக்காளி வந்து சின்னதாக அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வந்து கலக்கி கொடுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. நம்ம கலக்கி வச்ச மாவில் வந்து நம்ம செட் தோசை மாதிரி குண்டாக ஊற்றிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் போட்டு வச்சோம் பாருங்கள். அந்த கலவையை வந்து நம்ம மேலே தூவிட்டு நல்லா போட்டு நம்ம கையால் ஸ்ப்ரெட் பண்ணால் போதுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செய்கிறத விட இந்த மாதிரி செட் தோசை மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா 2 பக்கம் வேக வச்சு நம்ம நல்லா எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பசங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சோளத்தில் தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மல் அரிசியை வச்சு செய்கிறதோட இதில் தோசை செய்கிறது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.